கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் கடற்கரை பகுதிகளில் அனுமதியை மீறி பொதுமக்கள் அங்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். வங்கக்கடல்ல உருவான பெஞ்சல் புயல் காரணமா கடலூர்ல தற்போது 5வது நாளாக கடல் சீற்றம் அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. புயல் சின்னம் எதிரொலியாக பாத்தீங்கன்னா கடலூர்ல கடல் சீற்றம் காணப்படுவதால் தேவனாம்பட்டினம் வெள்ளிக்காற்று பொதுமக்கள் செல்லக்கூடாது என ஒரு எச்சரிக்கை விடப்பட்டது. அது மட்டுமின்றி அந்த பகுதியில பேரிகார்டு அமைத்தும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில இந்த பெஞ்சல் புயல் பரங்கிப்பேட்டைக்கும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. அதன்படி கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால பல்வேறு இடங்கள்ல மாவட்ட நிர்வாகத்தினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையொட்டி கடலூர்ல இருக்கக்கூடிய வெள்ளி கடற்கரையில பொதுமக்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு பலகை வைத்து பேரிகார்டு மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதனையும் மீறி பொதுமக்கள் இன்று காலை முதலேயே அதிக அளவுல கடற்கரையில குவிந்து செல்ஃபி எடுப்பது, புகைப்படங்கள் எடுப்பது, அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு உபகரணங்களை விளையாடி மகிழ்வது என்ற பல்வேறு செயலில் ஈடுபட்டனர். இதனால பொதுமக்கள் ஏற்கனவே வானிலை மையத்தோட எச்சரிப்பு தடுத்தும் அதே போல மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தும் கூட பொதுமக்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவது பெரும் பேசு பொருளாகியுள்ளது. இதற்காக உடனடியாக நடவடிக்கை காவல்துறை ஏற்கனவே இந்த பகுதியில கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது. ஆனால் தற்போது அதிக அளவில் போலீசார் இல்லாததன் காரணமா பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வெள்ளி கடற்கரையில குவிந்தனர். இதனை அடுத்து அந்த பகுதியில் மேலும் அது மட்டுமின்றி தேவனாம்பட்டினம் கடற்கரையில கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதன் காரணமா அந்த கடல் நீர் கூட மேடான பகுதிக்கு தண்ணீர் உட்புகும் கூட நம் காட்சிப்படுத்தி இருந்தோம். இதனை அடுத்து இந்த பகுதியில பொதுமக்கள் தற்போது இங்கு குவிந்தது பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.